ஆக்சுவலாக எல்லாருமே வந்து நியூ ஃபேஸஸ்ஸு, கதையை நம்பி ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கு. ஸோ நல்ல நல்ல டீம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மதுரை 16 ஒன்று பேசிக்காக ஓகே ஒரு லைக் க்ரைம் த்ரில்லர் மாதிரி இருக்கும் அப்படின்னு தான் நினச்சோம். அதே மாதிரி கண்டிப்பாக ஃபேமிலியோடு எல்லாருமே வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் சொல்லுங்கள், படம் எப்படி இருக்கு? நல்லா நடிச்சிருக்காங்கப்பா. மதுரை கரிமேடு களை கட்டுதுப்பா. ஸோ இப்போ உங்கள்கிட்ட வந்து என்னன்னா உங்களுடைய டோட்டல் டீமே எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாரும் வந்து ஒரு 10 படங்கள் இந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாமே நியூ ஃபேஸஸ், கேமராமேன், எடிட்டர் எல்லாமே. ஸோ இந்த நியூ ஃபேஸஸ் வச்சு நம்ம இந்த படத்தை சக்ஸஸ் பண்ணிட முடியும் அப்படின்றது எந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு நம்பிக்கை, என்ன தைரியம் கொடுத்தது? நம்பிக்கை தான். ரஜித் சொன்ன மாதிரி, ரஜித்தும் என் பையன் இருக்கும்போது 9th ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது அந்த திருவிழாவெல்லாம் அவங்க கையில் இருக்கிற செல்ஃபோனை கொண்டு போய் ஷூட் பண்ணிட்டு வாங்கடா, எப்படி இருக்குன்னு பார்ப்போம்டான்ட்டு அப்படியே ஓடிக்கிட்டு இருந்தது. இது 1 வருஷம் 2 வருஷம்லாம் கிடையாது, ஒரு 25 years ஆஃப் ஹண்ட். இது எனக்கு வந்து இப்படியே உள்ளுக்குள்ள ஓடி எப்படியாச்சும் வெளியில் கொண்டு போயிடணும்னு சொல்லி பார்த்துக்கிட்டே இருந்தது. இப்போ கிடச்சிச்சு, பசங்களெல்லாம் கோர்த்தோம். ஆனால் சொல்கிறேன், ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ஒவ்வொருத்தருக்கும் 4 பாய்ஸாக இருக்கலாம், 2 வில்லனாக இருக்கலாம், ஹீரோயினாக இருக்கலாம், ஆர்டிஸ்ட் எல்லா பேருமே யாருமே எனக்கு, நான் ஒரு சினிமாவில் வர எனக்கு யாருமே அவங்க புதுமுகம் மாதிரி தெரியல. எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நான் myself got stand. மேபி ரஜித்தும் ஜெரோமும் வந்து சின்ன வயசுலேருந்தே ஃப்ரெண்டாக அவங்களுக்கு இந்த கதை தெரியும். பட் ரிஷி வந்து எதுவுமே தெரியாது. ரிஷியை வந்து நான் வந்து இன்ஸ்டாவில் பார்த்து தான் வந்து நான் கூப்பிட்டேன். நான் ரிஷியோட டான்ஸுக்கு பெரிய ஃபேன். நான் ரிஷியை கூப்பிட்டு ரிஷியும் உள்வாங்கிட்டான். கிருபா விமல் வந்து கடைசியாக தான், கிருபான்னு தான் வாயில் வருது, விமலை வந்து கடைசியாக தான் நாங்கள் பிச் பண்ணோம். பட் விமல் ஹி ஆல்சோ ஸ்கோர்டு எக்ஸ்ட்ராடினரி. இந்த படம் வந்து சொல்லல, மக்கள்கிட்ட கொண்டு போய் எப்படியாவது ரீச் பண்ணி இந்த படம் வெளியில் வந்து புதுமுகங்கள் தான். அது கிட்டத்தட்ட ஒரு பல வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு முழுக்க நாட் ஓன்லி ஆக்டர்ஸ், ஈவன் எடிட்டராக இருக்கலாம், ஈவன் கலரிஸ்டாக இருக்கலாம், ஈவன் மியூசிக் டைரக்டராக இருக்கலாம், எவ்ரி ஒன் டோட்டல் க்ரூவே நியூ தான். மதுரை 16 நியூ க்ரூ. நான் மட்டும் தான் வெள்ளத்தாடியோட திடுறேன். மற்ற எல்லாருமே சின்ன பசங்க தான், 25, 30 அந்த ரேஞ்சுக்குள்ளே உள்ள பசங்க தான். அந்த டீமை ஃபார்ம் பண்ணிவிட்டு சம்பவம் நாங்கள் வந்து இதை அச்சீவ் பண்ணியிருக்கோம். நாங்கள் நம்புகிறேன். ஓகே, இப்போ நம்ம சேனல் வந்து ஏகப்பட்ட ப்ரொமோஷன் நம்ம படத்துக்கு போயிருக்கு. ஸோ இந்த படம் ரிலீஸ் ஆக போதுன்னே எதுவும் செலிபிரிட்டிஸ் எதுவும் உங்களுக்கு எதுவும் வாழ்த்துக்கள் தெரிவிச்சாங்களா, இல்லை யார் எதுவும் விஷயம் வந்திருக்கா? இல்லை, நிறைய பேர் கூப்பிட்டு சொன்னாங்க. பெஸ்ட் இன் கியூ அந்த டைமை வந்து நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். வந்து நிறைய எஃபோர்ட் போட்டிருக்காங்க. தம்பி விஸ்வாவும் இந்த மதுரை சென்ட்ரலும் வந்து நிறைய எஃபோர்ட் போட்டு நம்மளுக்கு எப்படி தூக்கி கொண்டு போக முடியுமோ நம்மளை. ஆனால் நாங்கள் புதுசுன்றது அவங்களுக்கு நல்லாவே தெரியும். எங்களுக்கு அவங்க சப்போர்ட் இல்லாமல் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அட் எண்ட் ஆஃப் த டே நிறையா சப்போர்ட் கொடுத்து ப்ரொமோஷனில் வந்து முன்னாடி கொண்டு வச்சு சென்னையில் நிறையா வீடியோஸ் ஜெரோமுக்கு பெஸ்ட் இன் கியூ கூட்டு போய் அவங்க டீம் கூட்டு போய் நிறையா இது நொச்சுக்குப்பத்தில் மீன் மார்க்கெட்டில் வச்சு எடுத்து, ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் வச்சு எடுத்து பெரிய சப்போர்ட் கொடுத்து எல்லா பக்கத்துலேருந்து வாழ்த்துக்கள் வந்துக்கிட்டே இருக்குது. பட் மிச்சது நீங்கள் எப்படி நீங்கள் ப்ரொமோட், நீங்கள் மீடியா பீப்புள் ஹவ் யூ ஆர் கோயிங் டு சே தான். இப்போ வந்து ஆடியன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள், ஆனால் எங்களுக்கு காக்கைக்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு எங்கள் படம் நல்லா இருக்குன்றது எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் நிறையா தடவை எடிட்டிங் டேபிளில் பார்த்துட்டோம். பட் இப்போ வந்து ஆடியன்ஸ் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மக்கள் கருத்தே, மக்கள் முடிவே மகேசன் முடிவு. அந்த இதில் தான் நாங்கள் இருக்கிறோம். நம்ம கண்டிப்பாக வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் மூவி, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் மூவி இதுக்கே வந்து மக்கள் கூட்டம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த க்ரௌட் எல்லாம் பார்க்குறப்ப எங்களுக்கு வந்து ஒரு ஓகே மதுரை ரிலேட்டடாக ஒரு படம் வந்திருக்கு அப்படின்னு. ஹவ் இஸ் த ஃபீல்? நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சந்தோஷமாகவும் இருக்குது, நர்வஸாகவும் இருக்குது, 2 கலந்த ஃபீலிங் தான். யாரும் எல்லா பேரும் மூஞ்சும் பாருங்கள், சிரிக்கவும் செய்வாங்க, படபடப்பாகவும் இருக்கிறாங்க. எல்லா பேருமே நிற்கிற பாருங்கள், எல்லா டெக்னீஷியன் ஆர்டிஸ்ட் ஒரு சந்தோஷம் கலந்த ஒரு படபடப்பு இருக்குது. நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு சேர்ந்து எல்லா பேரும் சேர்ந்து பயணிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. எல்லா பேரோட கனவையும் வந்து ஏதோ என்கிட்ட இருக்கிற கொஞ்சோண்டு பட்ஜெட்டில் வச்சுக்கிட்டு அப்படியே வந்து மேக்கப் பண்ணி நம்ம இந்த லெவலுக்கு இப்போ கொண்டு வந்திருக்கோம். தேங்க்ஸ் டு காட். ஓகே, இப்போ மதுரை 16 வந்து இந்த மாதிரி நெக்ஸ்ட் வர டீமுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? நிறைய பேர் வந்து ஒரு யோசனையில் இருப்பாங்க, நம்ம பட்ஜெட் இவ்வளோ தான் இருக்குது, எப்படி நம்ம கொண்டு போகிறோம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. நீங்கள் ஒரு எடுத்துக்காட்டாக மதுரை 16 நம்மளால முடியும் அப்படின்னு ஒரு மூவி கொடுத்துட்டீங்க. ஸோ அப்கமிங் உங்களை மாதிரி இருக்க ஒரு டீமுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? See, believe in yourself. நம்புங்க, உங்களை நீங்கள் நம்புங்க, தைரியமாக செய்யுங்க, கொஞ்சம் சினிமாவை நல்லா கற்றுக்கோங்க, ஸ்க்ரீன் பிளே என்னன்றதை கற்றுக்கோங்க. ஜான் தாமஸை வந்து இந்த டைமில் நம்ம சொல்லாமல் இருக்க முடியாது. அவரோட எஃபர்ட் வந்து மேபி நான் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். இந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டாலும் அவர் வந்து டயலாக், டைரக்ஷன் எல்லாமே அவரோட தான். என்னோட பார்ட் எதுவுமே கிடையாது டைரக்ஷனில். ஸ்கிரிப்டும் ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் என்னோட இது. நான் அப்படியே வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் ப்ரொடக்ஷன் டீமில் போயிட்டேன். அவர் வந்து எடுத்துகிட்டு வந்து கொண்டு போயிட்டாரு. அதனால் எல்லாமே டோட்டல் பிலீவ் பண்ணுங்கள், ஸ்கிரிப்டை கொஞ்சம் கரெக்டாக அனலைஸ் பண்ணுங்கள். வரும், எல்லாராலையும் பண்ண முடியும். நான் பண்ண முடிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக இந்த பசங்களை வச்சு நான் இவங்களை வச்சு எல்லா பற்றியும் பண்ண முடிஞ்சுன்னா எவ்ரிபடி கேன் டூ இட். எல்லா பேருமே பண்ணலாம்.
பண்ணலாம், இது ஒரு பண்ணலாம், கண்டிப்பாக பண்ணலாம். ஓகே, இப்போ மதுரை 16 பார்ட் 2 எதுவும் வர்ற மாதிரி ஒரு idea? ஐயோ இல்லை இந்த பசங்களை வச்சு இனி அடுத்தெல்லாம் வந்து ஜாலியாக ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும்னு தான் ஆசை எனக்கு. ஏன்னா எல்லாருமே கடுப்பில் இருக்காங்க, யாருக்குமே ஹீரோயின் போடல, ஒரு பொம்பளை பிள்ளை கூட ஒரு சீன் போடலை. என் மயம் முதற்கொண்டு என்னடா அடின்ட்டு நான் டாக்டர்கிட்ட கேட்டிருக்கேன், ஒரு கிஸ்ஸு சீன் கூட எனக்கு வைக்கல எனக்கு அப்படின்ட்டு. இந்த படமே வேற ஜானர்ரா, கிஸ் சீன் எப்படி வைக்க முடியும்னு அவன் சொல்லியிருக்கான். அதனால் இவங்களெல்லாம் வச்சு ஒரு நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பெப்பியாக வந்து ஒரு லவ் சப்ஜெக்ட் தான் எழுதிட்டோம், ஆல்மோஸ்ட் எழுதிட்டோம். நானும் டைரக்டரும் திருப்பி எழுதிட்டோம். ஹோப்ஃபுல்லி இஃப் எவ்ரி திங் கோஸ் ரைட் ஜான்வரியில் வந்து ஸ்டார்ட் ஆகும், டெஃபினட்டாக ஸ்டார்ட் ஆகும். தேங்க்யூ. மதுரை பீப்புள்ஸ் எந்த அளவு சப்போர்ட்டில் இருந்தாங்க? மதுரை பீப்புள்ஸ்ன்றதை விட ஐ ஹாவ் மை பாய்ஸ்ன்னு சொல்லுவேன். அந்த இடத்துல TD5ன்னு ஒரு டீம் இருந்துச்சு, பழைய டீமு. அந்த இடத்துல அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. நான் ஒரு 50% போட்டேன், அவங்க 50% போட்டாங்க. ஓகே, இப்போ மக்கள் வந்து படம் பார்க்க வர்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம்னா எதை எதிர்பார்த்து வராங்க அப்படிங்கிற ஒரு சில விஷயங்கள் நமக்கு இட்ஸ் ஆப்வியஸ்லி சினிமா அப்படின்னாலே என்டர்டெயின்மெண்ட்டு தான். அந்த என்டர்டெயின்மெண்ட்டோட ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நம்ம சேர்த்து கொடுத்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் எங்களோட தாட். நீங்களும் இந்த மூவியில் ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ உங்களை பார்க்குறப்ப ஒரு நார்மல் மதுரை ஏரியா பாய் மாதிரி தான் அந்த மூவியில் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹவ் இஸ் திஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவியில்? ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் நான் 9th எனக்கு கொஞ்சம் கிளிப் போட்டிருக்கு, ஒன்றும் இல்லை. நான் சின்ன வயசில் இருக்கிறப்ப அங்கிள் இந்த ஸ்டோரி சொன்னாங்க. எப்படின்னா நான் ரொம்ப ஒரு 8th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு கேட்குறப்ப. எனக்கு அப்போ ஆக்ட் பண்ணணும்னு தோணுச்சு. அப்போ லேட்டராக நாங்கள் வந்துட்டு ஆஃப்டர் ஒரு 7 years அங்கிள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிவிட்டு எங்களை இந்த மூவியில் நடிக்க வச்சாங்க.